வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 4/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான ஜிகே கொஸ்டின் ஒன்லைன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த லோக்சபா ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து எத்தனை பேர் வந்து லோக்சபாவுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து நியமிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 பேர் நியமிப்பாங்க. இது வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் லோக்சபாவோட டோட்டல் ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோனா 545, சரிங்களா? 543 பீப்புள் ப்ளஸ் 2 ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி, டோட்டல் 545 இருந்துச்சு. இப்போ இந்த 2 பேர் வந்து 104வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின் மூலியமா இது வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இப்போ வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி வந்து இப்போ நியமிக்க முடியாது. டோட்டல் வந்து ஹையஸ்ட் 543 தான். இதே பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபால, சரிங்களா? இது வந்து லோக்சபால. இது ராஜ்யசபால வந்து மொத்தம் எத்தனை பேர் நியமிப்பார் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து 12 பேர் வந்து 12 பேர் வந்து நியமிப்பார். அவர் வந்து கலை, இலக்கியம் அந்த மாதிரி பல்வேறு துறைகளில் வந்து நியமிக்கப்பட போகிறவங்க வந்து 12 பேர் வந்து ராஜ்யசபாவில் வந்து பிரசிடென்ட் வந்து எம்பியை வந்து நியமிக்கப்படுவாங்க. அடுத்து GSAT-31ன்றது எந்த வகையான செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டினியூ டு பி யூஸ்ட் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் தி யூனியன் வியா செக்ஷன் 3 ஆஃப் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் விச் கேம் இன்டு ஃபோர்ஸ் இந்த இயர். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இந்திய அரசினோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் படி வந்து இந்த அலுவலக மொழி சட்டம், அந்த சட்டத்தின்படி வந்து இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இது வந்து எந்த வருடம் வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா 1965 நடைமுறைக்கு வந்தது, சரிங்களா? அடுத்தது, வாட் இஸ் த ஃபேட் ஸ்டோரிங் டிஷ்யூ இன் அவர் பாடி. உடலில் வந்து கொழுப்பை சேகரிக்கக்கூடிய திசு வந்து எந்த திசு பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் திசு, சரிங்களா? மொத்தம் திசு வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும், சரிங்களா? 4 டைப்ஸ். இப்படி கேட்பாங்கப்பா, ஒன் வேர்டு கொஸ்டினாக கேட்பாங்க. திசு வந்து மனித உடலில் வந்து மொத்தம் எத்தனை வகை பார்த்தீங்கன்னா 4 வகை. அடுத்ததாக வந்து the law that permitted widows to remarry, Hindu Widows Remarriage Act was passed in the year. அதாவது இந்து விதவைகள் மறுமண சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1856 கொண்டு வரப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்களுக்கான சமூக மாறுபாடு குறித்த கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாகவே வரும். அடுத்ததா, தி சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி, இந்திய நிலப்பகுதியினுடைய கடைசி பகுதி, சரிங்களா? தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிக கடைசியில் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட். இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுல இருக்கு. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து இருக்கு, சரிங்களா? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுடைய கேபிட்டல் என்ன? போர்ட் பிளேயர், சரிங்களா? போர்ட் பிளேயர். ஆனால் இதோடைய பேரை வந்து இப்போ வந்து என்னன்னு சொல்லி மாற்றினாங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் சொல்லி மாற்றிட்டாங்க, சரிங்களா? போர்ட் பிளேயரோட பேரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் சொல்லி மாற்றிட்டாங்க. அடுத்ததாக வந்து எமினன்ட் சோசியல் ரிஃபார்மர் அண்ட் விமென்ஸ் எஜுகேஷனிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் பண்டிட் ராமாபாய் சரஸ்வதி வாஸ் அ கிரேட் ஸ்காலர் ஆஃப். பண்டித ராமாபாய் சரஸ்வதின்றவங்க எந்த மொழியில் வந்து புலமை வாய்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் புலமை வாய்ந்தவங்க. அடுத்து, வென் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் ரன் இன் இந்தியா. இந்தியாவினுடைய முதல், இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ரயில்வேல வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1853. எந்த 2 நகரங்கள் கிடையாதுன்னா மும்பை மற்றும் தானே. மும்பை மற்றும் தானே இந்த 2 நகரங்கள் தான் வந்து இந்த முதல் போக்குவரத்து வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்தது, வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனுடைய முதலாம் விதிக்கு வந்து என்ன பெயர் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இனர்ஷியா. இன்னொரு பெயர் இருக்கு, லா ஆஃப் இனர்ஷியா, அதாவது நிலைமை விதின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. தமிழில் நிலைமை விதி, நிலைமை விதி. இது வந்து இரண்டாவது செகண்ட் லா இருக்கு இல்லையா? செகண்ட் லா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த லா டிஃபைனிங் த ஃபோர்ஸ், அதாவது விசை விதின்னு சொல்லி சொல்லுவாங்க. விசை வர்ணிக்கக்கூடிய விதி, விசை விதி. அதாவது செகண்ட் லா என்ன? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அடுத்ததா, சுஷில்குமார் ஒன் தி ஒலிம்பிக் மெடல் இன் டேஸ். சுஷில்குமார் வந்து இந்தியா சார்பாக வந்து எந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு தான் ஒலிம்பிக்கில் வந்து மெடல் வாங்கியிருந்தாங்க. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் 2 கன்சிக்யூட்டிவ் ஒலிம்பிக் மெடல்ஸ். அதாவது 2 தொடர்ச்சியான ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து மெடல் வாங்க ஜெயிச்சவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த சுஷில்குமார்ன்றவர் தான் ரெஸ்லிங்கில் வந்து. அடுத்து, விச் ஆசிட் பிரசன்ட் இன் ஆண்ட் ஸ்ட்ரிங். அதாவது சிகப்பு எறும்பினுடைய கொடுக்கில் இருக்கக்கூடிய அமிலம் எது பார்த்தீங்கன்னா மெத்தனாயிக் ஆசிட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மெத்தனாயிக் ஆசிட். இதோட ஃபார்முலா என்னன்னா HCOOH, சரிங்களா? HCOOH. அடுத்து, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பிரசிடென்சி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பிரிட்டிஷினுடைய முதல் நகரம் வந்து எங்கே கொண்டு வரப்பட்டதுன்னா சூரத். சூரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன பேர்? டைமண்ட் சிட்டி. அடுத்த, இன்வென்டர் ஆஃப் ப்ளூடூத். ப்ளூடூத்ன்ற கருவியை வந்து கண்டுபிடித்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜாப் ஹார்ஸ்டன்.
அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேசஸ் இஸ் நோபல் கேஸ்? கொடுக்கப்பட்ட எது வந்து மந்த வாயுக்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கன். ஆப்ஷன் படி ஆர்கன் தான் கரெக்டு. வேறு எது இதெல்லாம் வந்து மந்த வாயுக்கள் பார்த்தீங்கன்னா ஹீலியம், நியான், கிரிப்டான், செனான், ஆர்கன், ஆர்கனைசன், ரேடான். இது எல்லாமே வந்து நோபல் கேசஸ். இது வந்து 7வது வரிசையில் வந்து இருக்கும். சரிங்களா? 7வது வரிசை. சாரி 7வது வரிசை இல்லை, 18வது தொகுதி. 7 சாரிங்க 7வது தொகுதி தான் நினைக்கிறேன். 7 தொடர் 18 வரிசை இல்லை, 18வது குடும்பம், 18th குரூப். ஏன்னா இதில் வந்து இதனுடைய வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாமே வந்து முழுமையாக நிரம்பி இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து இது நோபல் கேஸ். மந்த வாயுக்கள் வந்து வேறு எந்த இதனுடையும் வினை புரியாது. அடுத்து ஹூ ஃபவுண்டட் தி முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் இன் 1875 which later became அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி? அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டின்னு சொல்லி பின்னால் மாறிய முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் வந்து 1875 கொண்டு வரப்பட்டது. அது யார் கொண்டு வந்தா பார்த்தீங்கன்னா சையது அகமது கான். அடுத்து ஹூ இஸ் கன்சிடர் த ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன்? இந்தியாவுடைய வெள்ளை புரட்சியினுடைய தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுற யார் பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். இவருடைய பிறந்த நாளான நவம்பர் 26 வந்து நேஷனல் மில்க் டே வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? வெண்மை புரட்சின்னு பால் உற்பத்தியில் வந்து ஒயிட் ரெவல்யூஷன் ஏதாவது சம்மந்தப்பட்டது பால் உற்பத்தி, மில்க் ப்ராடக்ட் ரிலேட்டடான புரட்சி தான் வந்து ஒயிட் ரெவல்யூஷன். அடுத்து புலந்தர்வாசா பதேபூர் சிக்ரி வாஸ் எரெக்டட் பை அக்பர் டு செலிப்ரேட் ஹிஸ் கான்குவெஸ்ட் ஆஃப். அக்பர் வந்து ஃபதேபூர் சிக்ரியில் வந்து புலந்தர்வாசா அப்படின்னா கதவுன்னு சொல்லி ஹிந்தியில் பேர். சரிங்களா? புலந்தர்வாசா வெற்றி கதவுன்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கியிருப்பாரு. அது வந்து ஃபதேபூர் சிக்ரியில் இருக்குது. அது வந்து அக்பரால் கொண்டு வரப்பட்டது. எதை வெற்றி கொண்டதன் காரணமாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா குஜராத்தை வந்து வெற்றி கொண்டதன் காரணமாக கொண்டு வரப்பட்டதான் இந்த புலந்தர்வாஸ் என்ற கட்டட அமைப்பு. அடுத்து வென் வாஸ் தி ப்ராஜெக்ட் டைகர் லான்ச்? ப்ராஜெக்ட் டைகர் திட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? 1973 எங்கே கொண்டு வரப்பட்டதுன்னா ஹெய்லி நேஷனல் பார்க், உத்தராகண்ட். அடுத்து விச் இயர் வாஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜம்மா மஸ்ஜித் டெல்லி கம்ப்ளீட்டட்? ஜம்மா மஸ்ஜித் உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மசூதிகளில் ஜம்மா மசூதியும் ஒன்று டெல்லியில் இருக்குது. எங்கே இருக்குது? டெல்லியில். இது வந்து எப்போ கட்டி முடிக்கப்பட்டதுன்னா 1656 கட்டி முடிக்கப்பட்டது. அடுத்து ஹூ வாஸ் ரிட்டன் தி நரேட்டிவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஆஃப்டர் காந்தி? இந்தியா ஆஃப்டர் காந்தி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா. யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் அந்த புக்கை கண்டிப்பாக படிப்பாங்கய்யா. அவ்வளோ இம்பார்ட்டண்டான புக்கு இந்தியா ஆஃப்டர் காந்தி, ராமச்சந்திர குஹா எழுதியவர். அடுத்து செகண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இஸ் ரன் பிட்வீன். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து 2வது எக்ஸ்பிரஸ் வந்து செகண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து எப்போ எந்த 2 நகரங்களையும் வந்து பயணித்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அப்புறம் காத்ரா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து எந்த 2 நகரங்கள் பார்த்தீங்கன்னா வாரணாசி அப்புறம் டெல்லி. வாரணாசின்றது நம்முடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுடைய தொகுதி. ஸோ அந்த தொகுதிக்கும் நியூ டெல்லி கடையில் தான் வந்து முதல் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கொண்டு வரப்பட்டது. வந்தே பாரத் ட்ரெயினுடைய ப்ரீவியஸ் பேர் என்னன்னா ட்ரெயின் 18. அடுத்து கரண்ட்லி ஹவு மெனி லாங்குவேஜஸ் ஆர் லிஸ்டட் வந்து 8th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்? 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா 22 மொழிகள். பட் இனிஷியலாக எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 14 லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு. அடுத்து வந்து சில சட்டத்திருத்தங்கள் மூலிமா வந்து நிறைய சட்டத்திருத்தங்கள் மூலிமா வந்து மொத்தம் வந்து 8 மொழிகள் ஆட் பண்ணப்பட்டு 22 மொழிகள் வந்து இருக்குது இப்போ கரண்ட்டாக. அது வென் வாஸ் காந்தி ஸ்மிருதி அண்ட் தர்ஷன் சமிதி GSDS ஃபார்ம்? காந்தி ஸ்மிருதி தர்ஷன் சமிதின்ற அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா செப்டம்பர் 1984 வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாடிஸ் ரெக்கமெண்ட்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் காப்ஸ்? அதாவது பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து எந்த அமைப்பு வந்து பரிந்துரைக்கும் பார்த்தீங்கன்னா CACP, த கமிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். இது வந்து மொத்தம் எத்தனை பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 23 பயிர்களுக்கு வந்து மொத்தம் வந்து இது நடைமுறையில் இருக்குது. அடுத்து வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் செக்யூரிட்டி கவுன்சில்? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தரமற்ற உறுப்பினர்களுடைய பதவி காலம் எத்தனை பார்த்தீங்கன்னா 2 வருடம். சரிங்களா? இதில் வந்து இந்தியா வந்து 8 டைம்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து டாக்ஸோல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் விச் பிளான்ட்? டாக்ஸோல்ன்றது எந்த தாவரத்தில் வந்து எடுக்கப்படுது பார்த்தீங்கன்னா யூன்ற தாவரத்தில் வந்து எடுக்கப்படுது. அடுத்து வேர் இஸ் சம்பார் லேக் சிச்சுவேட்டட்? சாம்பார் லேக் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான லேக். அடுத்ததான் த ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை பார்லிமெண்ட் இன். அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வி திட்டம் வந்து கல்வி உரிமை வந்து எந்த வருடம் வந்து பார்லிமெண்ட் வந்து கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இதன்படி வந்து 86வது 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 86 அரசியல் திருத்தம் 2002 படி 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து
கட்டாய கல்வி வந்து கொடுத்து தீரணுன்றது 11வது அரசியலமைப்பு சட்ட கடமையாக 11வது அரசியலமைப்பினுடைய அடிப்படை கடமைகள்ல ஒன்றா இருக்குது. சரிங்களா? 8 to 14 இயர்ஸ் சைல்டு. அடுத்து வாட் வாஸ் த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் இந்தியா ஆஸ் பர் 2011 சென்சஸ். 2011 சென்சஸ் படி இந்தியாவுடைய பாலின விகிதம் என்ன பார்த்தீங்கன்னா 943. 1000 ஆண்களுக்கு வந்து எத்தனை பெண்கள் இருக்காங்க? 943 பெண்கள் இருக்காங்க. அடுத்து ஆஸ் பர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வாட் இஸ் த அப்ராக்சிமேட் டோட்டல் லென்த் ஆஃப் நேவிகபிள் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து பயணப்பட முடியாத நீர்வழி போக்குவரத்து தூரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 14,500 கிலோமீட்டர். அடுத்து வேற ஹெட் குவார்டர் ஆஃப் யூனிசெஃப். யூனிசெஃப் அமைப்பினுடைய ஹெட் குவார்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து இருக்குது. அடுத்து விச் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஹேஸ் பாடி வால் கம்போஸ்ட் ஆஃப் போத் சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூடல் மசில் ஃபைபர்ஸ் surrounded by a moist cellular cuticles is secreted by an epidermal epithelium. அதாவது எந்த ஒரு விலங்குலகத்தில் வந்து அந்த அந்த விலங்குலகத்தை சுற்றி அந்த விலங்குகளை சுற்றி விலங்குலகத்தில் வந்து வாய்ப்படுத்தும் இல்லையா 9 வாய்ப்படுத்தும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த விலங்குகளில் வந்து எந்த விலங்கு வந்து தன்னை சுற்றி வந்து ஒரு கோழை பொருள் வந்து மாய்ஸ்ட் கோழை பொருள் வந்து சுரக்கும் பார்த்தீங்கன்னா அனலிடா வந்து உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு. அனிலடா குரூப்பில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். மண்புழு வந்து அதுக்கு வந்து உதாரணம். அடுத்து ஹூ இன்ட்ரோடியூஸ்ட் தி 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 5 உலக வகைப்பாட்டை கொண்டு வந்த யார் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். அடுத்து விச் ஆன்டி மைக்ரோபியல் என்சைம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் மில்க். பாலில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் என்சைம் எது பார்த்தீங்கன்னா லாக்டோஃபெரின், லாக்டோ பெராக்சிடாசிஸ் அண்ட் லைசோசின். லாக்டோன்ற வார்த்தை வந்து பாலோட சம்மந்தப்பட்ட வார்த்தை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.